வணக்கம் தமிழா. ஆர்ஆர்பிலேருந்து ஒரு நியூ அப்டேட் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், அதாவது 12th பேஸ்மெண்ட் ஒரு ஜாபில் காலிடங்கள் அதிகரிப்பு மற்றும் விண்ணப்பிக்க ஒரு வார காலம் அவகாசம். ஓகே, ரிவைஸ்டு வேகன்சி. இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் லெவலுக்கும் இந்த மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் மட்டும் வேகன்சி ரிவைஸ்ட் பண்ணியும் அதே மாதிரி அப்ளை பண்ண எக்ஸ்டெண்ட் ஒரு 1 வீக்கும் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அஃபிஷியல் நோட்டீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட், இதில் ரிவைஸ்டு வேகன்சி அண்டு அப்ளை பண்ண டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அப்ளை பண்ண இவங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் மட்டும் அக்டோபர் 27 லாஸ்ட் டேட். அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28 லாஸ்ட்டு. அதே மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அக்டோபர் 30 நவம்பர் 6 வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம ஃபீஸ் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோன் வைஸுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஜோன் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும் விருப்பமாக இருக்கோ, இல்லை எந்த ஜோன் அப்ளை பண்ணுங்களோ, ஸோ உங்களுடைய வந்து ரிவைஸ்டு வேகன்சி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்த வேகன்சி லிஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் லிஸ்ட்டு. ஸோ அதேமாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன லெவலு அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஃபிசிக்கல் சேலஞ்சை பொறுத்து வேகன்சி எவ்வளோ இருக்குது, இப்போ ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வேகன்சிஸ் ஒவ்வொன்றுமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றம் எதுவுமே இல்லை. முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ ரிவைஸ்டு வரும்போது இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மொத்தம் எவ்வளோ வேகன்சி வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 209 வேகன்சி. ஓகேவா? 209 வேகன்சி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்துச்சு. இப்போ ரிவைஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 233 வேகன்சி, அதாவது 24 காலிடங்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து பேக்லாக் முன்னாடி. ஓகேவா? பேக்லாக் இல்லாமல் தான் 24. இப்போ பேக்லாக் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 39 வேகன்சி. ஓகே, 39 வேகன்சி வந்து இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேகமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நாட்டில் வந்து மிகவும் குறைவாக தான் இருக்குது. கடைசி டைமில் போய் யார் மாட்டிக்காதீங்க. சர்வர் ஸ்லோவாச்சுன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும் கூட போகலாம், சூழ்நிலை ஆயிரும். ஓகே, அதெல்லாம் கண்டிப்பாக வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. என்னென்ன தேவையோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஃபோட்டோலாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.